மாறாக சிலுவையை ஏற்றுக்கொண்டு பகைவரை மன்னித்து இறைவனின் ஆட்சியை மண் உலகில் விதைத்தார். எந்த ஒரு அரசரும் தர முடியாத விடுதலையை பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் நமக்கு தந்தார். அவர் விட்டு சென்ற இறையாட்சி பணியை இன்றைய திரு அவை லட்சிய பயணமாக ஏற்று பயணிக்கிறது. இயேசு கிறிஸ்துவே நம் குடும்பங்களின் அரசர், இறையாட்சியே நம் லட்சிய கனவு என்ற சிந்தனைகளோடு இப்பலியில் பங்கெடுப்போம். மற்றும் இந்த திருப்பலியை சிறப்பிக்கும் நம் பங்கின் பாடகர் குழுவினர் அனைவரின் நல்வாழ்வுக்காகவும் குடும்பங்களின் நலனுக்காகவும் அவர்களின் தனிப்பட்ட கருத்துகள் நிறைவேறும்படியும் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். True.
ஜெபிப்போம். திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் தம்முடைய பிறந்த நாள் கொண்டாடும் 50வது ஆண்டு பிறந்தநாள் மைக்கேல் கில்பர்ட் அவர் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் இறைவன் அவரை ஆசீர்வதிக்கவும். மேலும் இந்த திருப்பலியானது நன்றி எதிராக கூடிய அருண் மிர்லின், அருண் டி ரோஸ், அடைக்கல் ராஜ், ராணி ஜேக்கப், ஜாக்லின் பிரின்ஸ் ஆகியோருடைய நன்றிகளை ஏற்று இறைவன் ஆசீர்வதிக்கவும். மேலும் இந்த திருப்பலியானது ஆண்மலை பாட்டுக்காக டேசி பெத்ரில், லூர்து மேரி கஸ்தூரி, பி மேரி த ஃபர்ஸ்ட் இயர், எடித் சுகரவல்லி 4th year, forgotten souls of the priest Raymond Michael, Regan Robert, Anto Antoine, Josephine Mary முதலாம் ஆண்டு நினைவு நாள், Catherine George, தேவசகாய மோகன், லாசர், நம்பிக்கை மேரி, மேரி, all the souls in purgatory, Antonia Mark, பிச்சை, சுசைநாதன், திரேசம்மா, சுஷிலா, பாஸ்கரன், எட்வர்ட் டாப்லஸ், எட்வர்ட் ராஜ், மரிதாஸ், பவுலின் மேரி பெர்னாண்டோ, அமல்ராஜ், அவரைக்கதாஸ், பட்டம்மாள், சிங்கராயர் வேதம் ஆகியோருடைய ஆண்மலை பாட்டுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பாடகர் குழுவில் மறித்த அனைத்து ஆத்துமாக்கள் அகஸ்டின் பாய்வா, இக்கரோஸ் பெர்னாண்டோ, டக்லஸ் பெர்னாண்டோ, பெரோசி சில்வேரா, ராஜம்மாள், லூசி சேவியர், அமலி, ஐயக்கன், ரோஸ்லின், மஜல்லா சுபதி, ஆனந்த்ராஜ், அருள்ராஜ், சேகர், ஆரோக்கிய செஸ்லி, ஆஞ்சலோ பெர்னாண்டோ, அருள் சாமி, நட்சத்திர மேரி ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காக இத்திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது ஆண்மலை பாட்சிக்காக சாந்தகுமார், ஜான் பெனடிக்ட், நேசராஜ், மொரைன், பிலோமன், ஐசக், ஏகே மன்சூர், பத்மா பிபி, நஸ்ரீன் பெர்னாண்டோ, சிறிய புஷ்பம் ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காக இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். எழுந்து நிற்போம். திருப்பலியில் நாம் கலந்து கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை, மீண்டும் ஒரு நாள் ஆண்டவன் சன்னிதானத்தில் நாம் குழுமி கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த நாளிலிருந்து மீண்டுமாக இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். சிறப்பாக இன்றைக்கு அழகான விழா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர், அனைத்துலக அரசர் என்ற விழாவை நாம் கொண்டாடுகிறோம். உண்மையிலும் கிறிஸ்து அரசர் நமக்கு அரசராக இருக்கிறாரா, அல்லது எதுதான் நம்மை அரசாட்சி செய்கிறது என்றெல்லாம் பல கேள்விகளை எழுப்பி, கிறிஸ்து அரசர் என்றால் நம் இல்லத்தில் உள்ளத்தில் அவரே அரசராக இருந்து ஆட்சி செலுத்த நம்முடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய அரசுரிமை நமக்கென்று ஒரு பங்கு உண்டு என்ற சிந்தனையோடு கிறிஸ்து அரசர் பெருவிழாவுடைய ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம், ஜெபிப்போம். தூய மறைபொருளை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். Christ,
ஜெபிப்போமாக. என்றென்றும் எல்லாம் அல்ல இறைவா, அனைத்திற்கும் அரசரானும் அன்பான திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவலமானி அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்து படைப்பனைக்கும் மாண்புக்குரிய மக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பு இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேலின் அரசராக சவுலுக்கு பின் தாவீதை இறைவன் திருப்பொழிவு செய்கிறார். தாவீது அரசர் இஸ்ரேல் மக்களை ஒன்றிணைத்து உடன்படிக்கை பேழையை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வருகிறார் என்பதை பறைசாற்றும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-3 முடிய. அந்நாள்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். ஆண்டவரது இல்லத்திற்கு
கிறிஸ்து நம்மை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவித்து உலகம் முழுவதையும் தந்தையாம் கடவுளோடு ஒப்புரவு ஆக்கினார். இவ்வுலக படைப்பு அனைத்திற்கும் கிறிஸ்துவே அரசர். அவர் வழியாகவே அவருக்காக அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கின்றன என கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். தந்தையாம் கடவுள் நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 12 20 வரை. சகோதரர் சகோதரிகளே, தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்குட்படுத்தினார். அம்மகனால் தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை, கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர் தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருடன் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வர இருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசும் போற்ற பெறுக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 35 43 முடிய. அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெஸ்ஸியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என கேலி செய்தார்கள். படை வீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சரசத்தை கொடுத்து,
நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாக இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நாம் செயலுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீ ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோட பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள் உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த 6 நாட்கள் நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை மும்மரமாக பரபரப்பாக நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருந்தாலும் ஒரு நிதானம், ஒரு அமைதி, ஒரு நிறைவு, ஒரு ஆற்றல், ஒரு மகிழ்ச்சி அடுத்து நாம் செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய உந்துதல் சக்தியை தருவதுதான் நம்முடைய ஆலயம். அதனால தான் ஆலயம் செல்வம் ஆண்டவருடைய அருள் ஆசிரியர் என்று நம்பிக்கையோடு நாம் வருகின்றோம். நாம் வீடுகளிலிருந்து புறப்பட்டு வருகின்ற போதே ஆசையோடும் எண்ணங்களோடும் ஏக்கங்களோடு நாம் வந்தாலும் கடவுள் நம்ம எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழி அனுப்புகிறார். ஆக அடுத்தடுத்து நம்முடைய நாட்களுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய பலத்தை, சக்தியை, ஆற்றலை, ஞானத்தை வழங்குகிறார். நாம் எது சரி எது தவறு என்று பரிசோதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சுத்திகரிப்பின் நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை. அதனால தான் வாரம் 6 வாரம் எவ்வளவுதான் பல விஷயங்கள் மனசுக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருந்தாலும் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழக்கூடிய மந்திர சொல் ஜீசஸ் என்ற இயேசுவின் அந்த மந்திர சொல்லில் நாம் வாழ்க்கையை நகர்த்ததான் அற்புதமான இந்த நாள். இந்த நாளுக்காக நினைச்ச புலர்கின்ற புதிய நாளையும் புதிய வாரத்தையும் கடவுள் நம் நம்பிக்கையின் பேரில் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உலக கிறிஸ்து அரசருடைய பெருவிழா ஆக அரசருடைய பெருவிழாவுடைய வாழ்த்துக்கள் கடவுளை எழுப்பி நாம் ஒருவர் மகிழ்ச்சியோடு நாம் தெரிவித்துக் கொள்வோம். ரொம்ப அழகான விழா. 2 பைத்தியங்கள் பேசிக்கொண்டனர். 2 பைத்தியம். அதில் ஒரு பைத்தியம் சொன்னது, இந்த உலகத்தை நான் விலைக்கு வாங்கலான்னு இருக்கிறேன். அதுக்கு இன்னொரு பைத்தியம், நான் விற்றாதானே நீ வாங்க முடியும், நான் விற்கிற ஐடியாவே இல்லைன்னு. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உலக இந்த வல்லரசுகள், மிகப்பெரிய ஆதிக்க நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள், வளர்ந்து வருகின்ற நாடுகள் எல்லாம் உலகத்தை விலைக்கு வாங்க வேண்டும் என்ற ஆதிக்க வெறியோடு நாடுகளிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், ஆதிக்க வெறி. அந்த ஆதிக்க வெறி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்கிறது. இப்படியெல்லாம் இன்றைக்கு உலகத்துடைய போக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அரசை தாக்குவது, நாடை எதிர்த்த சண்டைகள், பல கோணங்களில் நாட்கள் அல்லது நாடுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய வரலாற்றில் பார்த்தோம் என்றால் மாவீரன் அலெக்சாண்டர் அவர் அடக்கத்தின் பொழுது ஒரு தத்துவ ஞானி இவ்வாறு சொன்னார். அவருடைய அடக்கம் உடல் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு தத்துவ ஞானி சொல்கிறார், நேற்று வரை அலெக்சாண்டர் இந்த மண்ணை ஆண்டார், இன்றைக்கு மண் அலெக்சாண்டரை ஆளுகிறது. நேற்று வரை அலெக்சாண்டர் மண்ணை ஆண்டார், ஆனால் மண் இன்று அலெக்சாண்டரை ஆளுகிறது. அதனால தான் அழகான ஒரு தத்துவ பாடல் சினிமாவில் கூட வரும். மனிதனுக்கு மண்மேல் ஆசை, மண்ணுக்கு மனிதன் மேல் ஆசை, இறுதியில் ஜெயிப்பது மண்ணா மனிதனா? மண்ணுதான் ஜெயிக்கிறது. இந்த யதார்த்தமான உண்மையை புரிந்து கொள்ளாமல் ஏன் தான் மனிதர்கள் இருக்கிறார்களோ என்ற கேள்வியை எழுப்புகிறது. இன்றைக்கு அரசருடைய விழா, கிறிஸ்து அரசருடைய பெருவிழா. இதை பற்றிய பல கோணங்களில் நாம் சிந்திக்கலாம். அன்புக்குள்ளே நம்முடைய கிறிஸ்து அரசருடைய விழா இயேசுனுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் எல்லாமே வெற்றியாக இருந்ததா? இல்லை. தொடக்கத்தில் வெற்றியாக இருந்தது, பிறகு வாழ்க்கையின் இறுதியில் வெறுமையும் தோல்வியில் தான் முடிந்தது. ஆண்டவருடைய வாழ்க்கை தொடக்கத்தில் வெற்றி, ஆனால் இறுதியில் சிலுவை சாவு. உடன் இருந்தவர்களே அவரை
காட்டி கொடுத்து விட்டு ஓடிட்டார்கள் இல்லையா? நிராயுத பாணியாக தன் உடன் இருந்தவர்கள் இப்படியாக சென்று நிற்கிறார். சிலுவை மரணம் இல்லையா? என்ன தவறு செய்தார்? கூனி குறுகி குற்றவாளி குண்டில் குற்றவாளியாக நிற்கிறார். ஆகையில ஒரு மோசமான ஒரு முடிவை கூடாத முடிவை ஆண்டவர் இயேசு இறுதியில் சந்திக்கிறார். இப்படி இருக்கின்ற போது ஆண்டவர் இயேசுவை ஒரு அரசராக உருவகித்து பார்ப்பது சரிதானா? ஒரு கேள்வி. நம்முடைய பைபிளை பார்த்தோம், விவிலியத்தில் பார்த்தோம் என்றால் சவுல் அரசர், முதல் அரசரை எங்களுக்கு அரசர் வேண்டும் என்று மக்கள் கேட்டபொழுது கடவுள் நிராகரிக்கிறார். பிறகு மக்கள் பிடிவாதத்தோடு நோ 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 பை ஆல் மீன்ஸ் வி வாண்ட் எ கிங், எங்களுக்கு அரசர் வேண்டும் என்று சவுலை அரசராக கொடுக்கின்ற பொழுது சவுல் தொடர்ந்து மற்ற எல்லா அரசர்களும் பைபிளில் பார்த்தோம் என்றால் மோசமான அரசாட்சியை தான் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு துல்லியமாக வெற்றியின் அரசாட்சியை கொடுக்கவில்லை. இப்படியாக பைபிளில் அரசர்களை பற்றிய ஒரு பார்வையும் அரசர்கள் சரியான அரசாட்சி தராத பொழுது கிறிஸ்து அரசர் என்று நாம் எப்படி சிந்திக்கலாம்? எப்படி வரும்? எப்படி நாம் அது சரியாகும்? சிந்தனை இல்லை. அரசர் என்றால் நம்முடைய கண் முன்பாக என்ன வரும்? ஒரு அரசன் என்றால் கம்பீரம், அரசன் என்றால் எதிரிகளை வெற்றி கொள்வது, அரசன் என்றால் அனைத்து சுகபாவங்கள் எல்லாம் அனுபவிப்பது. இதில் எந்த வரையறையிலும் ஆண்டவர் வரவில்லை. ஆண்டவர் இயேசு இந்த வரைமுறைக்குள்ளாக இல்லாத ஒருவரை நாம் அரசர் என்று எப்படி அவரை பார்த்து நாம் நியாயப்படுத்த முடியும்? பல கேள்விகள் இல்லையா? கேள்விகள் கேட்கின்ற பொழுதுதான் நமக்கு பதிலும் கிடைக்கும். ஆனால் திருவிவிலியம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் அரசர், அவருடைய அரசுரிமை வலிமையும் வல்லமையும் நாம் வாழ்கின்றோம். சில மேற்கோள்கள் விவிலியத்தில் கிறிஸ்து அரசர் என்பதை ரொம்ப அழகாக சொல்லுகிறது. இன்றைய நாளுடைய நற்செய்தியை தொடங்குவோம். லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 42 இல்லையா? அந்த நல்ல கல்வனுடையது. ஆண்டவரே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்பொழுது என்னை நினைவில் கொள்ளும். அரசருக்குரிய அழகான மேற்கோள். பிலிப்பியருக்கு எழுதிய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை, இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழ் உலகோர் அனைவரும் மண்டியிடுவர். எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21, கடவுள் இறந்த கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் அனைவருக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். மத்தேயு நற்செய்தி 28:18, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு ஒடுக்கப்பட்டுள்ளது. தானியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11-14, இரவில் நான் கண்ட காட்சியாகும். தானியேலுடைய காட்சி, வானத்தின் மேகங்கள் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும், அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. அப்படி என்றால் திருவிவிலியம் தெளிவாக சொல்லுகிறது இல்லையா? ஆண்டவர் இயேசு அரசர், ஜீசஸ் இஸ் a king of the kings என்று அழகாக விவிலியம் நமக்கு சொல்லுது. அதனால தான் டிசம்பர் 11ஆம் நாள் திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் 1925ஆம் ஆண்டை அவர் அந்த ஆண்டிலே கிறிஸ்து அரசருடைய விழாவை பிரகடனப்படுத்தி ஏறக்குறைய 100 ஆண்டுகள்லையே இந்த விழாவை எடுத்து சிறப்பிக்க நமக்கு அழைப்பை கொடுக்கிறது. அரசர், கிறிஸ்து அரசர் என்றால் எப்படிப்பட்ட அரசர்? அடுத்த கேள்வி, எப்படி மண்ணுலக அரசரிலிருந்து கிறிஸ்து அரசர் வேறுபட்ட அரசராக இருக்கிறார்? ஹவு we can understand in what way Jesus is a king? இல்லையா? இயேசு அரசர் என்றால் எப்படி நாம் புரிந்து கொள்வது? எப்படி தான் அவர் அரசர்? ஒரு 3 பண்புகள் அரசருக்குரிய 3, கிறிஸ்து அரசரின், இயேசு கிறிஸ்துவ அரசரின் 3 பண்புகள். ஒன்று, தன்னை வெற்றி கொண்ட அரசர். எப்படிப்பட்ட அரசர்? தன்னை வெற்றி கொண்ட அரசர். ஒரு ரஷ்யா நாட்டில் ஃப்ரெட்ரிக் அரசராக, கிங்காக இருந்த பொழுது தெருவழியாக அவர் நடந்து செல்கிறார். அப்போ ஒரு பெரியவர் அரசரை மோதி விடுகிறார் தெரியாமல். அப்போ அரசர் அந்த பெரியவரை பார்த்து, யார் நீங்கள்? அந்த பெரியவர், நான் ஒரு அரசர். உடனே ஃப்ரெட்ரிக் கொஞ்சம் கேலியோடும் புன்னகைத்து கொண்டு, எதன் மீது நீங்கள் ஆட்சி செலுத்துகிறீர்கள்? அதற்கு அந்த பெரியவர், நான் என் மீதே ஆட்சி செலுத்துகிறேன். என்ன பதில் இல்லையா?
ஆக அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கையில் தன்னுடைய சுய பலவீனங்களையும் சுய நலங்களையும் வெற்றி கொள்வதுதான் மிகப்பெரிய வெற்றி. எல்லா நாடுகளை வெற்றி கொள்வது அல்ல, சுயநலன்களையும் சுய நம்முடைய பலவீனங்களை வெற்றி. அதனால அரிஸ்டாட்டில் அழகாக சொல்வார், ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது இந்த உலகத்தின் மிகப்பெரிய பலமானவன் who is a very powerful person தன் எதிரிகளை வெற்றி கொள்வது அல்ல. நமக்கு நிறைய எதிரிகள் இருக்கலாம் இல்லையா, இருக்கலாம், இருக்கக்கூடாது. ஒருவேளை இருந்தால் நாம் எதிரிகளை வெற்றி கொள்வதை விட நம்முடைய ஆசைகளை நம்முடைய குறைகளை வெற்றி கொள்வதுதான் மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய பலம். ஆக உலகத்தின் கடினமான வெற்றி என்பது தன்னையே வெற்றி கொள்வதுதான். ஆமாம், உண்மைதான். ஆண்டவர் பாருங்க, அவரை வாழ்க வாழ்க என்றெல்லாம் வாழ்த்தினார்கள், ஒழிக ஒழிக என்று ஓலமிட்டு புலம்பினார்கள். எல்லாவற்றிலும் நிதானமாக இருந்தார். ஆண்டவர் தன் ஆசைகள், தன்னுடைய குறைகள், தன்னுடைய எல்லாவற்றையும் வெற்றி கொண்டவர். ஆக தன்னை வெற்றி கொண்ட அரசர். ஆக நம்முடைய இயேசு கிறிஸ்து அரசர் தன்னை வெற்றி கொண்ட அரசர் இல்லையா. ஆக அதுவும் நமக்கு ஒரு அழகான சிந்தனையாக, நாம் எல்லாம் பலமாக இருக்க, நம் பலம் பொருந்தியவர்கள் என்றால் நம்முடைய ஆசைகளை, சுய நலன்களை, நம்முடைய குறைகளை, பலவீனங்களை வெற்றி கொள்வதுதான் மிகப்பெரிய வெற்றி. இரண்டாவது, ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்ட அரசர்? தரணியை வெற்றி கொண்ட அரசர். தரணினா உலகம், உலகத்தை எல்லாம் வெற்றி கொண்ட அரசர். இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்தி எது? மண், பொன், அதிகாரம். இதையும் வெற்றி கொண்ட இல்லையா, மண், பொன், அதிகாரம். அதுதான் அந்த 3 சோதனைகள் ஆண்டவர் சந்தித்த சோதனைகள் காட்டும். லூக்கா நற்செய்தி 4. இன்னொன்று பாருங்க, இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தி எது? எது மிகப்பெரிய சக்தி நினைக்கிறீங்க? which is a very powerful in the world? மரணம். மரணம், the death is very powerful. நம்ம டெத்தை தள்ளி போடலாம். இந்த வாரத்தில் பாருங்கள், நம்ம பங்குல 5 பேர் இறந்தாங்க இந்த வாரத்துக்குள்ளாக. உங்களுக்கு செய்தியெல்லாம் வந்திருக்கும். 5 பேர். இறப்பு எப்போ வேணாலும் நடக்கலாம். இறப்பை மருத்துவம் தள்ளி போடலாம், ஆனால் எதுவும் இறப்பு இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தி மரணம் என்றால் அந்த மரணத்தையும் வெற்றி கொண்டவர் தான் ஆண்டவர் இயேசு. சாவுக்கு சாவுமணி எடுத்து சாகா வரம் பெற்றார். அந்த சாவுக்கு காரணமான பாவம், பாவத்தையும் வெற்றி கொண்டவர் தான் நம் ஆண்டவர் இயேசு. ஆகையால தரணியை வெற்றி கொண்ட அரசர். பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான அரசர். மூன்றாவது, தனித்துவமிக்க அரசர். இயேசு அரசர் என்றால் he has got his own peculiarity, the speciality. தனித்துவமிக்க அரசர். எதில் அவருடைய தனித்துவம் அடங்கி இருக்கிறது? ஒரு 4 விஷயங்கள். ஒன்று, மண்ணுலக அரசர்கள், நம்முடைய அரசர்கள் அல்லது நம்முடைய பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், நாட்டினுடைய அந்த அரசர்கள் என்றால் எல்லைகளை அடிப்படையாக கொண்டுதான் ஆட்சி செலுத்துவார்கள் இல்லையா. த பவுண்டரி, சைனா பார்டர், இந்தியன் பார்டர், அப்படி பார்டர், நமக்கென்று ஒரு பார்டர், எல்லைகளை அடிப்படையாக கொண்டு ஆட்சி. ஆனால் ஆண்டவர் இயேசு அரசர் என்றால் மதிப்பீடுகளை அடிப்படையாக கொண்டு ஆட்சி செலுத்துகிறார். தட் இஸ் வேர் the peculiarity of Jesus of being a called king இல்லையா. எப்படி ஆண்டவர் இயேசு அரசர் என்றால் மதிப்பீடுகள் அடிப்படை. என்ன மதிப்பீடு? the values of Christ. உண்மை, நீதி, நேர்மை, மகிழ்ச்சி, அமைதி, இது போன்ற மதிப்பீடுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு அரசுத்துவம் தான் இயேசுவின் அரசர். இரண்டாவதாக, எப்படி தனித்துவமிக்க அரசர்? அதாவது மண்ணுலக அரசர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை அடிமையாக்குகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு விடுதலை வழங்குகிறார் இல்லையா. ஆக தன் அதிகாரத்தை பயன்படுத்தி பேய்களை விடுவிக்கிறார், அதிகாரத்தை பயன்படுத்தி எழுந்து நட என்று சொல்கிறார், அதிகாரத்தை பயன்படுத்தி உடல் நோயிலிருந்து குணப்படுத்துகிறார். ஆகல இஸ் யூசிங் த பவர் ஆஃப் அத்தாரிட்டி ஃபார் த ரிலீசிங் த பாண்டேஜ் ஆஃப் டெலிவரன்ஸ் இல்லையா. மிகப்பெரிய அதிகாரத்தின் வழியாக விடுதலை வழங்க அப்படிப்பட்ட உன்னதமான தனித்துவமிக்க அரசர். அடுத்து மூன்றாவதாக, மண்ணுலக அரசர்கள் மக்களை பலியாக்கி தன்னை வாழ வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அரசர் தன்னை பலியாக்கி நம்மை வாழ வைக்க, அதான் திருப்பலி, தன்னை பலியாக்கி நமக்கெல்லாம் வாழ்வு கொடுக்க அற்புதமான கிறிஸ்து அரசர் உடைய விழா, அவருடைய தன்மை, அவருடைய தனித்துவம். இறுதியாக நான்காவதாக, மண்ணுலக அரசர்கள் மக்கள் தான் அரசரை தேடி செல்ல வேண்டும் இல்லையா. we have to search the counselor. நாம தான் கவுன்சிலர், நாம தான் பிரசிடென்ட், நாம தான் முதல்வர், அவங்களை நாம தான் தேடி செல்ல வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு அரசர் நம்மை தேடி வருகிறார். தட் இஸ் த டிஃபரன்ஸ்.
ஆக இப்படியாக தன்னை வெற்றி கொண்ட அரசராக, தரணியை வெற்றி கொண்ட அரசராக, தனித்துவமிக்க அரசராக இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த கிறிஸ்து அரசுடைய விழா நாளில் அரசர், த கிங் என்றால் இம்மிடியேட்டாக நமக்கு என்ன வரும்? அரசுரிமை, பவர், அதிகாரம். ஆனால் அது அல்ல. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அன்பு. அதிகாரம் என்றால் சேவை, சர்வீஸ். ஆகிய அன்பினால், சேவையினால் ஆண்டவர் நமக்கு அரச ஆளராக இருக்கிறார். இன்னைக்கு நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் இயேசு அரசர் என்றால் அந்த அரசுரிமையில் நமக்கு ஒரு பங்கு, உறுப்பினர்கள் என்றால் இந்த ஆண்டவருடைய அரசு நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், சின்ன சின்ன குட்டி குட்டி அதிகாரங்கள் இல்லையா, நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களால் அல்லது ஆணவத்தால் அந்த அரசுரிமை இழக்கக்கூடிய உறுப்பினர்களாக இல்லாமல் அவருடைய அரசுரிமையில் அன்போடும் சேவை மனப்பான்மையோடு வாழக்கூடிய உறுப்பினர்களாக, இறுதியாக ஆண்டவருடைய அரசுத்துவத்தில் இல்லையா அவருடைய மதிப்பீடுகளின்படி நாம் வாழ்வது. ஆண்டவர் இயேசு இன்னைக்கு நாம் அரசனுடைய விழாவை கொண்டாடுகிறோம் என்றால் அந்த இயேசுவின் அரசனுடைய மதிப்பீடுகள், the values of the Christ the King, the values of the Jesus Christ, இயேசுடைய மதிப்பீடுகள் நம்முடைய வாழ்க்கையில் அது அன்பாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், பொறுமையாக இருக்கலாம். ஆக இப்படிப்பட்ட பண்புகளால் திருமண, குடும்ப, துறவற வாழ்வில் இயேசுவின் மதிப்பீடுகளின் வாழ்வது. ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்தில், இல்லத்தில் இயேசுவின் அரசரை நாம் வரவேற்போம். பல நேரங்களில் நாம் எது அரசாட்சி செய்கிறது, which is ruling us இல்லையா, எது நம்மை அரசாட்சி, சில பேருக்கு பணமாக இருக்கலாம், சில பேருக்கு பதவியாக இருக்கலாம், சில பேருக்கு அழகாக இருக்கலாம், சில பேருக்கு தவறான உறவுகளாக இருக்கலாம், சில பேருக்கு ஆடம்பரம். இன்னைக்கு எது நம்மை ஆட்சி செலுத்துகிறது? ஆடம்பரமா, பதவியா, அல்லது அழகா, அல்லது எதுதான் நம்ம ஆட்சி, எதற்கு நாம் விலை போய் கொண்டு இருக்கிறோம் என்ற கேள்விகளை நாம் எழுப்பலாம் இல்லையா. ஆகவே இயேசுதான் அரசர் என்றால் அவர் நம்மை ஆளுகிறாரா, அவருடைய அரசுரிமையில் நமக்கென்று இடம் உண்டு என்றால் அவருக்குரிய மதிப்பீடுகளின்படி திருமண குடும்ப வாழ்க்கை நமக்கு நகர்கிறதா என்ற பல கோணங்கள் நாம் சிந்தித்து இயேசுவை நாம் இல்லத்தின் அரசராக, உள்ளத்தின் அரசராக ஏற்று அவருடைய அரசுத்துவத்தில் பாதுகாப்போடு பராமரிப்போடு நாம் வாழ்வோம். இயேசுவின் அரசர் நாம் இல்லத்தையும் உள்ளத்தையும் அரசாட்சி செலுத்த நம்மை நாம் அனுமதித்து அவருடைய மதிப்பீடுகளின்படி வாழ முயற்சியெடுப்போம். கிறிஸ்து அரசுடைய பெருவிழாவுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணம்.
அரசருடைய பெருவிழாவில் அந்த இயேசுவே நம்முடைய இல்லத்தின் அரசர், அந்த இயேசுவே நம்முடைய இல்லத்தின் அமைதியின் அரசர், அந்த இயேசுவே நம்முடைய இல்லத்தின் அன்பின் அரசர், அந்த இயேசுவே இல்லத்தின் ஆட்சி உரிமை பெற்று நம்ம எல்லாம் ஆட்சி செலுத்த நம்முடைய இல்லத்தின் அரசராக, நம் உள்ளத்தின் அரசராக இருந்து இறைவன் நம்மை வழிநடத்த அவருடைய பாதுகாப்பில் நாம் ஒப்பு கொடுத்து சில பல பொது தேவைகளுக்காக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் எனும் பெருவிழாவை கொண்டாடுகிற இந்நாளில் தாயாம் திருவகைக்காகவும் திருத்தந்தை 14ஆம் லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலை தலைவர்களுக்காகவும் மன்றாடுவோம். திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமுமான கிறிஸ்துவே, எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு எங்கள் வாழ்க்கை அமைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் என்கிற பவுலடியாரின் உண்மையை கூற்றின்படி உலகாளும் அதிபர்களும் நாடாளும் தலைவர்களும் இறையாட்சியின் விழுமியங்களுக்கு ஏற்றபடி தம் ஆளுமை அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டுமென்று அமைதி, சமத்துவம், நல்லிணக்கம், மனித மாண்பு ஆகியவை பேணப்படுகிற பூமியாக இந்நிலத்தை மாற்றிட மாந்தர் அனைவரும் உழைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருவழிபாட்டின் ஆண்டின் நிறைவு வாரத்தில் இருக்கும் நாங்கள் அனைவரும் மரித்த விசுவாசிகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் மண்ணுலக வாழ்வின் நிலையா தன்மையை உணர்ந்தவர்களாய், இயேசுவே நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என இறைவேண்டல் செய்வதோடு நேரிய வழியில் எம் வாழ்க்கையை கட்டி எழுப்பவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறந்த அடியார்கள் அனைவருக்கும், குடும்பங்களிலே மரித்தவர்கள், எங்கள் உறவு மற்றும் நடப்பு சூழ்நிலைகளில் மரித்தவர்கள், நாங்கள் நன்றி கடன் பட்டவர்கள் மற்றும் மறந்து போனவர்கள், தங்களுக்கு அன்பு இல்லாதவர்கள் ஆகிய அனைவரும் என்னோடு பேரின்ப வீட்டில் இன்று நீ இருப்பாய் என்கிற அருள்வாக்கி கேட்கிற நற்பேறு பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த பொது கருத்துக்களோடு உடைய தனிப்பட்ட வேண்டுகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் வேண்டுவோம், எல்லோரும் ஜெபிப்போம். வாய் திறந்து உள்ளத்தை திறந்து இயேசுவோட சில மணித்துளிகள். நாம் குடும்பமாக வந்திருக்கலாம், அல்லது கணவன் வீட்டில் இருக்கலாம், மனைவி இருக்கலாம். ஆக நாம் யாராக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய இல்லத்தில் இயேசு அரசராக, நம் உள்ளத்தில் இயேசுவே அரசராக, நாம் எதை அல்லது எது நம்மை ஆட்சி செலுத்துகிறது, எதற்கு நாம் விலை போய் எதற்கு நாம் அடிமைகளாக இருக்கின்றோம் என்றெல்லாம் நாம் சிந்திக்க அந்த ஆண்டவர் இயேசு படைத்தவர், பராமரிப்பவர், பாதுகாப்பவர், உயிரளிப்பவர், ஆற்றல் அளிப்பவர், உடன் இருப்பவர், நாம் எல்லோரையும் வாழ நாம் இருப்பதும் இயங்குவதும் ஓடுவதும் செயல்படுவதும் அவருடைய இரக்கமும் கருணையும் தான். அந்த ஆண்டவரை நாம் உள்ளத்தின் அரசராக, இல்லத்தின் அரசராக, நாம் உள்ளங்களெல்லாம் இல்லங்களெல்லாம் ஆண்டவன் ஆசீர்வதிக்க, நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குடும்பத்தினுடைய தேவைகள் ஆண்டவர் இடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பான இயேசுவை, இங்கே குழுமிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்போம். எவ்வளவு ஏக்கங்களோடும் ஆசைகளோடும் நன்றி அறிதலோடும் நம்பிக்கையோடு வருகை இருந்திருக்கிற இந்த மக்கள் மனசுக்கு நிறைவாய் உம்மை இல்லத்தில் பெற்று, உம்முடைய உள்ளத்தில் பெற்று நீரே எங்களெல்லாம் அரசாட்சி செய்வீராக. உம்முடைய அரசு உரிமையில் நாங்கள் நல்லதொரு குடிமக்களாக என்னாலும் வாழ இங்கே குழுமிருக்கிற எல்லா மக்களும் உம்முடைய அருளையும் ஆசீர்வாதம் பெற்று வாழ வழிவகை செய்யும்படியாக உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். ஆமென். உம்மில் இணைவேன்
அன்புமிக்க சகோதர சகோதரம் எல்லோரும் இணைந்து கிறிஸ்து அரசருடைய பெருவிழா நாளில் அவருடைய அரச உரிமையினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை பெற்று ஒப்புக் கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்க இந்த பலிப்பொருளை நாங்கள் நமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை மக்கள் இனத்தார் அனைவருக்கும் உன் திருமகனே கொடுத்தருள்வாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இவங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நடி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீருமுடையவரை பெறான திருமகனைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்திற்கும் அரசராகவும் அக்களிப்பை தைலத்தால் அருள் பொழிவு செய்து இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிப்பொருளாக சிலுவையின் பீடத்தில் தம்மையே அவரை ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களாக நிறுவினே. படைப்புகள் அனைத்தும் தமன் ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சி அளவில்லா மாண்புடைய மக்கள் கையளித்து அதுவே உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியுமாகும். ஆகவே வானகத் தூதர்கள் முதன்மை வானகத் தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடு வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மகிமையை புகழ்ந்துரைத்துரை குரலாய் பாடுவதா. அரசருடைய பெருவிழா நாளில் கிறிஸ்து அரசர் வழங்கக்கூடிய பரிசுகள் அவருடைய அருள் ஆசிரியை நாம் கேட்போம். இயேசுவே அரசர் என்று நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் கொண்டாடி அவருடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் நம்முடைய திருமண குடும்ப துறவு வாழ்வெல்லாம் நகர்த்த போதுமான அருளையும் ஆசீர்வாதத்தின் நேரத்தில் நாம் கேட்போம், சுபிப்போம், பங்கெடுப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் முற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலகங்கள் தம்மை கைவிடுத்தாரோ
அவர் அனைவரும் இந்த நிறலை பெற்று பருகுங்கள். புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தில் பலருக்காகவும் சிந்தப்படும் நிறைவா நம்பிக்கையின் மாறி தரும் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கணும் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் அணை செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக எங்கள் தாய் திரு அவையை வழிநடத்தி வரக்கூடிய திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் அன்புடன் நினைவு கூர்ந்தலும். அன்பான இறைவா, அமைதியின் அரசராகிய அரசருக்கெல்லாம் அரசராகிய இறைவா, இங்கு குழுமிருக்கின்ற அத்தனை மக்களையும் இன்றைய காலை முதல் வரக்கூடிய அத்தனை மக்கள், இந்த பங்கை சார்ந்த அனைத்து பங்கு மக்கள், பங்கு குடும்பங்கள் எல்லாம் நிறைவாக ஆசீர்வதியும். மேலும் இந்த நாளிலே பிறந்த நாள், திருமண நாள், சிறப்பு கருத்துக்கள், சிறப்பு நன்றிகளெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய அத்தனை நம்பிக்கையாளர்களை ஆசீர்வதித்தலும். அந்நிலை பாட்சிக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட அனைத்து ஆத்துமாக்கள், யாரும் நினையாத ஆத்துமாக்கள், புத்திரிக்கஸ்தல ஆத்துமாக்கள், எல்லா ஆன்மாக்கள் மேலும் உடைய இரக்கத்தின் மட்டும் முடிவில்லாத பேரொழியை வழங்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். மேலும் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்டு என் தந்தை சூசைநாதன் அடியாரை நினைவு கொண்டலும் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டது இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தலும். உயிர்த்தல் முதுநோக்குடன் தூள் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவுதும் திருமக வழியினுள் ஏற்றாலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உதவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகின்றோம். வழியாக இவரோடிவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, யாரின் ஒன்றைக்குள் எல்லா புகழும் மாட்சியும் என்றும் உமக்கு உரியவே. அரசருடைய பெருவிழா, தன்னை வெற்றி கொண்ட அரசர், தரணியெல்லாம் வெற்றி கொண்ட அரசர், தனித்துவமிக்க அரசர், அவருடைய அரசுரிமையில் நமக்கென்று ஒரு பங்கு. ஆகவே நம் இல்லத்தையும் உள்ளத்தையும் அரசாட்சி செலுத்த அந்த ஆண்டவரே நம் உள்ளத்தில் இல்லத்தை தங்கி வழிநடத்த ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
ஆண்டவரை தூய்மை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தது. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி திரு வளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை மலித்தள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியினாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் கிறிஸ்து அரசர் தரக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். அரசருக்கெல்லாம் அரசர், அமைதியின் அரசர், அன்பின் அரசர், மன்னிப்பின் அரசர், தனித்துவமிக்க அரசர், தரணியை வெற்றி கொண்ட அரசர், தன்னையே வெற்றி கொண்ட அரசர், அரசருக்கெல்லாம் கிறிஸ்து அரசர் நம் உள்ளத்தையும் இல்லத்தையெல்லாம் ஆசீர்வதித்து வழி நடத்த நம் உள்ளத்தில் அரசு உரிமையோடு வரக்கூடிய ஆண்டவரின் தெய்வத்தின் திரு விருந்திற்கு அழைக்கப்பட்டு நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழியச் செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்கச் செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமேன். திருமணறிக்கை. தெய்வ திருஅருளால் விருகபாகத்தை சார்ந்த தந்தை C.R. சோமசுந்தர், தாய் மீனாட்சி இவர்களின் மகன் விக்னேஷ் அவர்களுக்கும் சென்னிமேலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித லூர்து மாதா அன்பியத்தை சார்ந்த தந்தை A.V.R. சில்வஸ்டர், தாய் கிளாரா டெய்சி இவர்களின் மகள் ரோஷினி மெட்டில்டா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித அகஸ்தினார் அன்பியத்தை சார்ந்த தந்தை ஜோசப், தாய் எலிசபெத் ராணி இவர்களின் மகன் ஜெனிக்ஸ் இமானுவேல் அவர்களுக்கும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை கண்ணன், தாய் சத்திய செல்வி இவர்களின் மகள் நந்தினி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் நமது பங்கு புனித பெஞ்சமின் அன்பியத்தை சார்ந்த தந்தை செல்வம், தாய் விமலா இவர்களின் மகன் அலெக்ஸ் பிராங்க்லின் அவர்களுக்கும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை லட்சுமிபதி, தாய் முனி லட்சுமி இவர்களின் மகள் காவியா கேஸ் என்ற பத்மாவதி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை மீண்டும் ஒரு நாள் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த திருப்பலியின் வழியாக இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதம் பெற்று நம்பிக்கையோடு மீண்டுமாக நம்முடைய திருமண குடும்ப வாழ்க்கைக்கு செல்ல அற்புதமான எரிபொருளாகிய ஆற்றல், சக்தியை, ஞானத்தை நம் ஆலயத்தில் நாம் பெறுகின்றோம். அதுவும் இன்றைக்கு கிறிஸ்து அரசருடைய பெருவிழா. எல்லோருக்கும் கிறிஸ்து அரசருடைய திருவிழாவுடைய வாழ்த்துக்கள். கரவலை எழுப்பி மீண்டும் ஒருமுறை ஆண்டவர் அரசருடைய விழாவை வாழ்த்துக்களை தெரிவிப்போம். கிறிஸ்து அரசுடைய பேரில் யாராவது இருக்கீங்களா? கிறிஸ்துராஜ், கிறிஸ்டி அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி விழாக்கள். அப்படி இருக்கீங்களா? யாராவது இருப்பாங்களே 1-2 பேர். ராஜ், கிறிஸ்து, கிறிஸ்டி. ஓ, சிறப்பான ஹாப்பி ஃபீஸ்ட் எவ்ரி ஒன். காட் பிளஸ் யூ. அன்புக்குரியவர்களே, அனைத்துலக அரசர் நம் ஆண்டவர் இயேசுவின் பெருவிழாவில் பொது காலத்தில் 34ஆம் ஞாயிறு இன்றைக்கு இந்த திருப்பலியை சிறப்பித்த நம்முடைய பாடகர் குழுவினர். நேற்று பாடகர் குழுவினுடைய பாதுகாவலி. யார் பாடகர் குழுவினுடைய பாதுகாவலி? செசிலி அம்மா. அவங்க ரொம்ப பாடகர் குழு ஏன் பாதுகாவலி வைச்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமானது. சுருக்கமாக பார்த்தீங்கன்னா ரோமையில் பிறந்தாங்க. சின்ன வயசுலேயே தன் கற்பை கன்னிமையை கடவுளுக்கு கொடுத்தாங்க. பிறகு திருமணம் வேண்டாம், நான் கடவுளுக்காக வாழ்கிறேன்னு சொல்கிறாங்க. கட்டாயப்படுத்தி திருமணத்தை செய்து வைக்க வல்லேரியன் திருமணத்தை செய்து கொள்கிறார். அந்த நாள் முதல் நாளில் வல்லேரியன் தவறாக முயற்சி எடுக்கின்ற பொழுது அவங்க சொல்கிறாங்க, தயவு செய்து என்னை தவறாக முயற்சி என் பக்கத்தில் காவல் தூதர் நின்று கொண்டே இருக்கிறார். நீ கோபத்தை, கடவுளுடைய கோபத்தை வரும் அளவுக்கு எதுவும் தவறு செய்யாது. அதற்கு அந்த வல்லேரியன் சொல்கிறார், நான் காவல் சமரசை பார்த்தால் ஒழிய நான் இயேசுவை நம்ப மாட்டேன். அதற்கு செசிலி அம்மா, நீ ஞானஸ்தானம் பெற்றால்தான் நீ காவல் சமரசை பார்ப்பாய். அப்பொழுது இருந்த திருத்தந்தையிடம் பெறுகிறார் ஞானஸ்தானம். வீட்டுக்கு வந்து பார்த்தா செசிலி அம்மா பக்கத்தில் காவல் சமரசு இருக்கிறார். மனமாறுகிறார். அவருடைய தம்பியும் மனமாறுகிறார். இந்த 2 பேரும் வேதத்திற்காக மறிக்கிறார்கள். அதுபோல் செசிலி அம்மா
அவங்களும் வேத சாட்சியாக மறிக்க அவங்க பாட்டு பாடிக்கிட்டே புகழ்ந்தேத்திக்கிட்டே கடவுள்கிட்ட அப்படியே அவங்க வேதத்திற்காக மறிக்கிறார்கள். அதனால தான் செசிலியம்மா நம்முடைய பங்கினுடைய பாடகர்களின் பாதுகாவலி என்று இந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே பாடகர்கள் நம்முடைய பங்கில் 3 பாடகர் குழுக்களுக்கு, தமிழ் பாடகர் குழு, ஆங்கிலத்தில் 2 ரொம்ப சிறப்பாக செயல்படுகிறார்கள். சிறப்பான ஒரு வாழ்த்துக்கள், கரவொலி இழப்பு ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். வழிநடத்த திருவாள் தினேஷ். இன்னைக்கு நிறைய வயலினிஸ்ட், 3 வயலின் குவீன் ஆஃப் மியூசிக் என்று சொல்வார்கள், இசைகளின் அரசி வயலின் என்று. ஆகவே ரொம்ப அழகாக இன்றைக்கு நீங்களுடைய பங்களிப்பும் வாசிப்பு மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களுக்கும் ஒரு கரவொலி இழப்பு ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை சிறப்பிக்க வேண்டிய அவிலா திரேசம்மாள் அன்பியம் சிறப்பிப்பார்கள். கடந்த வார ஞாயிறு காணிக்கை 78,020 ரூபாய். அன்புக்குள்ளே சில அறிவிப்புகள். நேற்று நாம் புனித மரிய ட்ரங்காத்தி அவங்களுடைய நன்றி அறிதல் விழாவை நாம் கொண்டாடினோம். பேராயர் அவர்கள் வருகை தந்திருந்தார், மிகுந்த மகிழ்ச்சி. அவங்க யார் என்பதை இன்னும் அறிந்து கொள்ள ஒரு ஜபக்காடை அவர்கள் அலேசி அருட்சவர்கள் வழங்குகிறார்கள். உங்களிடத்திலும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மரித்த ஆத்மாக்களுக்கான திருப்பலி அன்பியங்களில் ஜோனல் வாயிலாக நடைபெறுகிறது. இந்த வாரத்தில் நாளைக்கு திங்கட்கிழமை ஜோனல் 9 சாமுவேல் ஜோனல் அந்தோனியார் ஆலயத்திலும், புதன்கிழமை 26ஆம் தேதி எரேமியா ஜோனல் ஆலய மண்டபத்திலும், வியாழக்கிழமை 27 எசேக்கியேல் ஜோனல் அந்தோனியார் ஆலயத்திலும், 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தானியல் ஜோனல் அந்தோனியார் ஆலயத்திலும், 25 சனிக்கிழமை எசையா ஜோனல் அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பங்கு பேரவை மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள் கூட்டம் இன்றைக்கு மாலை 4 மணிக்கு நடைபெறும். கிறிஸ்மஸ் அதை ஒட்டி வரக்கூடிய நிகழ்வுகளை ஒட்டிய கலந்துரை ஆய்வுக்கு உங்களை அன்போடு பங்கு பெற்ற உறுப்பினர்களையும் அன்பிய பொறுப்பாளர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். அன்பிய கூட்டங்கள் பற்றிய அறிவிப்பு. வருகின்ற திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு திருதி ஆண்டவர் அன்பியம் திருவாள் ஜான் அவருடைய இல்லத்திலும், புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித கிளாரா அன்பியத்திலும், புனித கிளாரா அன்பியம் அந்தோனி இல்லத்திலும், சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு புனித அகஸ்தினார் அன்பியம் அந்தோனி ராஜ் இல்லத்திலும், சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு புனித மிக்கல் அன்பியம் சித்திரகலா ரெக்ஸ் அவருடைய இல்லத்தில் நடைபெறும். அண்மையில் அன்புக்கூடியவர்கள் இந்த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் ஒரு அழகான மூவி திரையிடப்பட்டு வருகிறது. பார்த்தீங்களா? யாராவது பார்த்தீங்களா? நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பல வேலைகள் செய்வதில் பிஸியாக இருந்திருப்பீங்க. வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்கள். சிஸ்டர் ராணி மரியா அவங்களுடைய விசுவாச வாழ்க்கையை சாட்சியாக அவங்க எப்படி கொலை செய்யப்பட்டாங்க, எப்படி இயேசுவுக்காக தன்னை மரித்தார்கள் என்பதை அழகாக படமாக எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். பல தியேட்டர்களில் ஓடுகிறது. தமிழில் முகமற்றவர்களின் முகம், ஆங்கிலத்தில் த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ். தமிழ் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த படம் வந்துருச்சு. கேரளாவில் மலையாளத்தில் ஓடிக்கிட்டு இருந்தது. நன்றாக வரவேற்பு. அதற்கு ஏறக்குறைய 123 அவார்டுகள் அந்த படம் வாங்கியிருக்கு. ஆஸ்கார் விருதுக்கும் அந்த படம் பரிந்துரைக்கப்பட்டு இருக்கிறது. அழகான நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ மறை உண்மையை அற்புதமாக சொல்லித்தரக்கூடிய படம். ஆகிய வாய்ப்பு உருவாக்கி அந்த படத்தையும் பார்த்து உங்களுடைய விசுவாசத்தையும் வளர்த்துக்கொள்ள அன்போடு. மிக முக்கியமான அறிவிப்பு, நம்முடைய தமிழக ஆயர் பேரவையினுடைய அறிவிப்பு. சுற்றுமடல் வாசிக்க வேண்டிய கடமை. வெகு சிறப்பாக நம்முடைய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அதெல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நிறைய அரசியல் நம்மை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது. பல இடங்களில் நடக்கிறது. நாமும் விழிப்பாக இருந்து அதை நாம் கவனத்தோடு கையாள வேண்டும் என்பதை அன்போடு நினைவுறுத்துகின்றேன். சுற்றுமடலை 2-3 நிமிடங்கள் கவனியுங்கள். பயனுள்ள வகையில் இருக்கும். இது நம்முடைய கடமையும் உரிமையும் கூட. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைவனின் அருளும் கடவுளின் அன்பும் உங்களோடு இருப்பதாக. குடி உரிமை கடவுளின் கொடை. கிறிஸ்துவர்கள் நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள், உரிமை குடிமக்கள். நாம் அகதிகளாய் எதிரிகளாய் இங்கு வாழவில்லை. குடியுரிமை என்பது அரசு அளிக்கும் கொடை அல்ல, அது நாம் பிறப்புரிமை, கடவுளின் கொடை. வாக்குரிமை என்பதும் குடியுரிமையோடு தொடர்புடையது. எனவே நாம் ஒவ்வொருவரும் நாம் வாக்குரிமையை உறுதி செய்ய கடமைப்பட்டுள்ளோம். இல்லையெனில் நாம் இந்த மண்ணில் 2ஆம் தார குடிமக்களாய் கருதப்படும் அவலம் ஏற்படலாம். அந்நிலையை நாம் தவிர்க்க வேண்டும். ஒரு தனி நபராக மட்டுமல்ல, ஒரு சமூகமாகவும் ஜனநாயக அமைப்பில் அடையாளப்படுத்துவதற்கு நம் மக்களின் வாக்குரிமை அடிப்படையான ஒன்றாகும். வலிமையான வாக்கு வங்கியே நம் சமூக உரிமைகளை உறுதி செய்ய உதவும். 2ஆம் வத்திக்கான் சங்கம்
குடிமக்களின் வாக்குரிமையை சமூகத்தின் பொது நன்மையை நிலைநாட்டும் அடிப்படை உரிமையாகவும் கடமையாகவும் உள்ளது என்று போதிக்கிறது. அன்னை மரியாளும் புனித சூசையப்பரும் தம் குடிகணக்கை பதிவு செய்ய பெத்லகேம் சென்றபொழுது நம் மீட்பர் இயேசு மண்ணில் பிறந்தார். எனவே அவர் தம் அடிச்சுவட்டை பின்பற்றும் நமக்கு குடிக்கணக்கும் வாக்குரிமையும் புதியவை அல்ல. கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் சீசருக்குரியதை சீசருக்கும் நாம் செலுத்த பழகியவர்கள். அதன் வழியில் தற்போதைய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தையும் நாம் எதிர்கொள்கின்றோம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தற்பொழுது சிறப்பு தீவிர திருத்தம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற பெயரில் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் மேல் ஆய்வு செய்யப்படுகிறது. 2025 நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரை கணக்கெட்டு படிவம் சமர்ப்பிக்க கால வரம்பு தரப்பட்டுள்ளது. அதன் பின் டிசம்பர் 9 அன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளிப்படுத்த டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் அதில் விடுபட்ட நபர்களுக்கு ஆட்சேபனை தெரிவிக்க கால வரம்பு ஜனவரி 8 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அவை அனைத்தும் சரிபார்த்த பின் பிப்ரவரி 7ஆம் நாள் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளிப்படும் என்பதை என தெரிகிறது. இவை அனைத்திலும் துணை புரிய அரசியல் கட்சிகள் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களும் அரசு சார்பில் வாக்குச்சாவடி அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர் தம் துணையுடன் நாம் ஒவ்வொருவரும் துரிதமாகவும் நுட்பமாகவும் செயல்பட வேண்டிய தேவை உள்ளது. நம் அவசர கடமைகள் தற்போதைய சிறப்பு தீவிர திருத்த செயல்பாடுகள் மிக குறுகிய காலத்தில் நடைபெறுகின்றன. எனவே அவசர கோலத்தில் நடைபெறும் அச்செயல்பாடுகளால் நம்மில் எவரும் தம் உரிமையை இழந்துவிடக் கூடாது. அதுவே நமது கரிசனை. கணக்கீட்டு படிவத்திலும் உறுதிமொழி படிவத்திலும் சேர்க்கை படிவத்திலும் பிழைத்திருக்கும் படிவத்திலும் துல்லியமான தரவுகள் வேண்டப்படுகின்றன. நேரடியாகவும் இணை வழியாகவும் இத்தரவுகள் சேர்க்கப்படுகின்றன. அவற்றில் சிறு பிழை நேர்ந்தாலும் நமக்கு பேரிழப்பு நேரிடும். நம்மில் இவை பற்றிய செயல்நுட்பம் கொண்டவர்கள் பிறருக்கு உதவ கடமைப்பட்டவர்கள். ஏற்கனவே இவ்வழியில் செயல்படும் மறை மாவட்டங்களின் அனுபவத்தில் நாம் பாடம் கற்க இயலும். நம் பங்குகளில் வாழ்பவர்கள், வெளியூர்களில் வெளிநாடுகளில் வசிப்பவர்கள், தொழில் படிப்பு இவற்றால் இடம் பெயர்ந்தவர்கள் ஆகிய அனைவரின் பெயர்களையும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்வதற்கு இக்குழுவினர் செயல்பட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் 18 வயதுக்கு மேற்பட்ட புதிய வாக்காளர் அனைவரையும் உன்னிப்பாக கண்டறிந்து அவர்களை பட்டியலில் தவறாமல் சேர்க்க உரியவற்றை செய்ய வேண்டுகின்றோம். வாக்குரிமையில் பிழைகளும் திருத்தங்களும் எதிர்வரும் டிசம்பர் 9, 2025 அன்று வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்மவர்கள் பெயர் ஏதும் விடுபட்டால் நம் தரப்பில் உரிய ஆட்சேபனைகளை உரிய காலத்தில் எழுப்பவும் அவற்றை உரிய ஆவணங்களுடன் நிறைவு செய்யும் வேண்டுகிறேன். பிப்ரவரி 7, 2026 அன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. பட்டியலை சரிபார்த்த பின் மேலும் எவராவது விடுபட்டால் 15 நாட்களுக்குள் முதல் மேல்முறையீட்டை மாவட்ட அளவில் மேற்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அந்நிலையிலும் சரியான தீர்வு இல்லை எனில் 30 நாட்களுக்குள் 2வது மேல்முறையீடு மாநில தேர்தல் ஆணையத்தின் முன்பு மேற்கொள்ள வேண்டும். அந்தந்த நிலையில் உரிய ஒத்துழைப்பை பெற்று தொடர்ந்து நம் சமூகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பேராயர் முனைவர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, தலைவர், தமிழக ஆயர் பேரவை. இதை குறித்த விழிப்புணர்வு பெற்று செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய அன்புடன் வலியுறுத்தப்படுகிறது. ஆக ஓட்டுரிமை அது நம்முடைய உரிமை என்பதை உணர்ந்து செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்ள கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நிற்போம். என்னுடைய இறுதி ஆசிரியக்காக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, சாகா வரம் தரும் உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்திற்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆற்றல் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெருமமாக்கும். என்றென்றும் ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக.
தாயிடத்திலே நம்ம ஒப்புக்கொடுத்து இந்த நாளும் இந்த வாரமும் நாம் எதிர்கொள்கின்ற வாழ்க்கை முறையும் ஆண்டவன் ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போம். அனைத்திற்கெல்லாம் அரசராம் கிறிஸ்து அரசுடைய பெருவிழா நாளில் அம்மா தாயே, உம்முடைய மகனும் எங்கள் அரசுரமாகிய அரசுரிமையின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். இங்கு குழுமிருக்கிற அத்தனை மக்களும் நம்பிக்கையோடு வருகிறது இத்திருப்பலியில் பங்கெடுத்து இந்த திருப்பலியினுடைய பரிபூர்ண பலனை தங்கள் திருமண குடும்ப வாழ்வில் அனுபவிப்பார்களாக. இதோ இந்த நாளையும் சரி, இந்த வாரமும் சரி, எங்களுடைய முடிவுகள், பயணங்கள், நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், பொறுப்புகள், உரிமைகள் எல்லாம் நீர் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அம்மா தாயே, இந்த வாரம் முழுவதும் எங்களோடு இருந்து ஆசீர்வதிக்கவும், நல்ல உடல்நலத்தையும் உள்ள சுகத்தையும் தாரும். நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவும் எங்களை ஆசீர்வதித்தலும். இங்கு குடியிருக்கிற அத்தனை மக்களும் அம்மா தாயே, ஒரு கரத்தில் குழந்தை இயேசு வைத்திருப்பது போல இன்னொரு கரத்தில் எல்லாரும் வைத்து வழி நடத்தும். இந்த பங்கையும் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களை எல்லாம் நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரியும் பரிந்துரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று.
ஆமென்.